அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்றது அண்ணாமலையோட முடிவு கிடையாது. நீங்களே சொல்லியிருக்கீங்க 2ஆம் தேதி இல்ல 3ஆம் தேதி டெல்லிக்கு போறாரு. டெல்லியில போயிட்டு அவரோட எஜமானர்களாக இருக்கிற மோடியும் அமித்ஷாவும் சந்திக்க போறாரு. இது பாஜகவோட கிளீனான அசைன்மெண்ட் தான். திமுக இல்லாம இந்த தமிழ்நாடு பார்க்கணும்ன்றது மோடி திட்டமிட்டு முடிவு பண்ணி தான் டிவிகேவை செயல்பட விட்டு இருக்காரு. டிவிகேவை முடிச்சிட்டு இப்ப அண்ணாமலை மூலமா தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் நிலை இல்லாத சூழ்நிலை உருவாக்கணும்ன்றது மோடி உருவாக்க நினைக்கிறாரு. கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த பாஜகவோட தலைவர்கள் எதுக்கு சந்திக்கணும்? நீங்க அண்ணாமலை இல்ல, நீங்க விஜய் இல்ல, நீங்க ஆதவர்ஜுனா இல்ல, நீங்க யாரை இறக்கி விட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைத்த இந்த தமிழ்நாட்டை, இந்த திராவிடியன் மாடல் சர்க்காரை உங்களால எந்த வகையில குறையும் சொல்ல முடியாது, அதை அழிக்கணும்னு நினைக்க முடியாது. தாவேகா வெற்றி பெற்றுச்சு. தாவேகாவோட வெற்றி பெற்ற உடனே தாவேகாவோட மந்திரிகளோ தாவேகாவோட செயல்பாடோ தாவேகாவோட கட்சி நிர்வாகிகளோ பார்த்தாங்க, ஒண்ணுமே கிடையாது, ஈஸியா இவங்களை முறியடிக்கலான்றது யூகத்தின் அடிப்படையில மோடியும் அமித்ஷாவும் செய்த சதி திட்டம் தான். மும்மொழி கொள்கை பத்தி அண்ணாமலை என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. ஆனா கண்டிப்பா வேணுங்கண்ணா, மும்மொழி கொள்கை வேணுங்கண்ணா. அது எப்படிங்கண்ணா? உங்க குழந்தைங்க சிபிஎஸ்சில படிக்கும் போது ஏழை வீட்டு குழந்தைங்க மட்டும் ஹிந்தி படிக்கூடாதுன்னு நியாயமாண்ணா? இந்த நியாயத்தை பேசினாருங்களா? இப்போ அதே அண்ணாமலை பார்த்து கேக்குறேன், ஆனா இந்த நியாயமாங்கண்ணா? நீங்க ஒண்ணு நேத்து பேசிட்டு இன்னைக்கு ஒண்ணு மாத்தி பேசுறீங்களே. இன்னைக்கு மும்மொழி கொள்கை வேணா, இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு வேணும்னு பேசுறீங்களேண்ணா. அப்ப நீங்க புள்ள பிடிக்கிற வேலையை தானே பார்க்க வரீங்க. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹேமந்த் அண்ணாதுரை அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் நியூஸ் பார்த்துருப்பீங்க. பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவரான அண்ணாமலை அவர்கள் திடீரென அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. எதனால நினைக்கிறீங்க? இப்படி ஒரு அரசியல் விமர்சனம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு ட்விஸ்டா தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில இதுவும் ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு இதுவாக தான் இருக்கு. எதனால இந்த முடிவை எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம ஜூன் 2, 6, 3 அவர் டெல்லி போய் விசிட் பண்றதாகவும் அமித்ஷா மோடி அவர்களை சந்திச்சு தனி கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கப்படுது. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்றது அண்ணாமலையோட முடிவு கிடையாது. நீங்களே சொல்லியிருக்கீங்க 2ஆம் தேதி இல்ல 3ஆம் தேதி டெல்லிக்கு போறாரு. டெல்லியில போயிட்டு அவரோட எஜமானர்களாக இருக்கிற மோடியும் அமித்ஷாவும் சந்திக்க போறாருன்றது. இது பாஜகவோட கிளீனான அசைன்மெண்ட் தான். அண்ணாமலை கட்சி தொடங்குறதா அறிவிப்பு சொல்லியிருக்காரு. அது யூகங்களாக இருக்கலாம், இல்ல அந்த முடிவு எட்டப்படலைன்னா அது யூகங்கள், நாங்க சொல்லலன்ட்டு சொல்லி பின்வாங்கிடுவாங்க. ஆனா இப்பத்துக்கு மோடி தமிழ்நாட்டை எப்படி எல்லாம் சிதைக்க வேண்டுமோ, அதாவது திமுக இல்லாம இந்த தமிழ்நாடு பார்க்கணும்ன்றது மோடி திட்டமிட்டு முடிவு பண்ணி தான் டிவிகேவை செயல்பட விட்டு இருக்காரு. டிவிகேவை முடிச்சிட்டு இப்ப அண்ணாமலை மூலமா தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் நிலை இல்லாத சூழ்நிலை உருவாக்கணும்ன்றது மோடி உருவாக்க நினைக்கிறாரு. அதுதான் நிதர்சனமான உண்மை. திராவிடியன் ஐடியாலஜிக்கு நேர்மறையா எதிரா இருக்கிற பாஜக செய்கிற ஒரு சூழ்ச்சியா தான் இதை பார்க்க முடியும். இப்போ நீங்க சொன்ன அண்ணாமலை கட்சி தொடங்குறாருன்னா ஓகே, கட்சி தொடங்கட்டும். ஆனா கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த பாஜகவோட தலைவர்கள் எதுக்கு சந்திக்கணும்? இப்ப நான் ஒரு இயக்கத்துல இருக்கேன், அந்த இயக்கத்தோட செயல்பாடோ அந்த இயக்கத்தோட கொள்கைகளோ எனக்கு பிடிக்கல, அந்த இயக்கத்தோட கொள்கைகள் செயல்பாடுகள் அந்த பிடிக்கலன்னா நான் ஒரு வேற இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு போயிடுவேன். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இயக்கத்தோட தலைவர்களே சந்திக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. அந்த அவசியம் எப்படி ஏற்படுதுன்னா அவங்களோட அசைன்மெண்ட். இது மோடியோட அசைன்மெண்ட். நீங்க அங்க கட்சி ஆரம்பிக்கணும், கட்சி ஆரம்பிச்சு, ஏன்னா பாஜகவுல தமிழ்நாட்டுல எதுவும் பண்ண முடியல, அவங்களோட முகத்தை வச்சு தமிழ்நாட்டுல எதுவும் பண்ண முடியல. அதனாலதான் எடப்பாடியோட முகத்தை வச்சு உள்ள வரலான்றத பார்த்தாங்க. அதுவும் செயல்பட முடியல. ஏடிஎம்கே மூலமா கூட்டணி வச்சு உள்ள வரலான்றது நினைக்கிறதும் இங்க செயல்பட முடியல. இதனால வேற என்ன வழி, மாற்று வழின்னா இளைஞர்கள் மாற்றத்தை நோக்கி போறாங்கன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. பிம்பத்தை கட்டமைச்சு எல்லாரும் விஜய் பின்னாடி போனாங்கன்றது ஃபேக் நெரேட்டிவ்ஸ் எல்லாம் செட் பண்ணி டெய்லி சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, கஞ்சா புழக்கங்கள் இருக்குது, போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்கன்ற மாதிரி ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணாங்க.
அது ரூட் மாஃபியாவோட விஜயோட அணியோட சேர்ந்து பிஜேபியும் தான் அதுக்கு உடந்தையா இருந்தாங்க. வட மாநிலத்துல ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணாங்க, தமிழ்நாட்டுல இப்படி இருக்குன்றதெல்லாம். அப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலையில இது ஒரு மாற்றத்தை நோக்கி போனாங்கன்றது. நெக்ஸ்ட் இப்ப விஜய் அழிக்கணும், விஜய்க்கு ஒரு நிலையில்லாத தன்மையை உருவாக்கணும். அதுக்கு பேசுறதுக்கு யார் வேணும்? அதை நயினார் நாகேந்திரனோ தமிழிசை சவுந்தரராஜனோ பொன் ராதாகிருஷ்ணனோ எச் ராஜாவோ பேசினா இளைஞர்கள் மத்தியில் எடுப்படாதுன்றதுனால அண்ணாமலையை இறக்கி விடணும்னு நினைக்கிறாங்க. ஒன்னே ஒண்ணுதான் இந்த பேட்டியின் வாயிலாக மோடி அவர்களுக்கும் எஜமான் டீமுக்கும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். நீங்க அண்ணாமலை இல்ல, நீங்க விஜய் இல்ல, நீங்க ஆதவர்ச்சனா இல்ல, நீங்க யாரை இறக்கி விட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைத்த இந்த தமிழ்நாட்டை, இந்த திராவிடியன் மாடல் சர்க்காரை உங்களால எந்த வகையில குறையும் சொல்ல முடியாது, அதை அழிக்கணும்னு நினைக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை அழித்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கத்தை ஏதாவது ஆட்டி பார்க்கலாம் என்று நினைத்தாலும் சரி, ஒரு மோடி இல்ல 1000 மோடி வந்தாலும் இந்த இயக்கத்தை அசைக்க பார்க்க முடியாது. இல்ல, இதற்கு பின்னாடி இருக்கிறது மோடி, அமித்ஷா அவர்கள் தான் சொல்ல வரீங்களா? அதாவது அதிமுக கூட்டணி அமைச்சு ஒன்னும் பண்ண முடியலங்கிற பட்சத்துக்கு அண்ணாமலையை வச்சு மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? உண்மையிலே அண்ணாமலை வச்சு மூவ் பண்ணலான்றதான் நினைக்கிறாங்க. வேற மாற்று கருத்தே இல்லைங்களே. அண்ணாமலை வந்து அந்த கட்சியோட முன்னாள் தலைவர், ஒரு முக்கிய பிரமுகரா இருக்காரு. மோடியோட கூட்டத்துல, அமித்ஷாவோட கூட்டத்துல அமித்ஷாவோ மோடியோ வந்து அண்ணாமலை என்ற பெயர் சொன்னாலே வந்து இளைஞர்கள்லாம் கொந்தளிக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சது யாரு? எல்லா கூட்டத்திலயும் அந்த கட்சியோட தலைவரா இருக்கிற நயினார் நாகேந்திரன் அவரோட பேர் சொன்னாலே அவங்க வந்து கைத்தட்டல் கம்மியா இருக்கும். மத்திய அமைச்சரா இருக்கிற எல் முருகன் அவரோட பேர் சொன்னாலே கைத்தட்டல் கம்மியா இருக்கும். தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலி கன்னியாகுமரி பகுதியில போயிட்டு மீட்டிங் போட்டு பொன் ராதாகிருஷ்ணன் பேரை சொல்லுவாங்க. அந்த பேருக்கு வந்து ஒரு 100 பேரு கூட கைத்தட்ட முடியாத பிம்பத்தை உருவாக்கிட்டு அதே கூட்டத்துல அண்ணாமலைன்றது பேர் சொல்லுவாங்க. அந்த கூட்டத்துல அண்ணாமலையே இல்லைனாலும் அண்ணாமலைன்னு பேர் சொன்னா ஒரு 2000 இளைஞர்கள் 3000 இளைஞர்கள் வந்து கைத்தட்ட வேண்டும் என்ற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது எப்படி இருந்த தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் எதுவுமே பாசிட்டிவ் கண்ணோட்டத்தோட எது செயல்பட்டமோ அதை தான் விளம்பரப்படுத்தி இருந்தாங்க முந்தைய ஆட்சியாளர்கள். அது எம்ஜிஆர் தொட்டுவாக இருந்தாலும் சரி, கலைஞர் தொட்டாக இருந்தாலும் சரி, இல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல யாருமே வந்து இந்த மாதிரி ஃபேக் நெரேட்டிவ் எல்லாம் செட்டே பண்ணல. அவங்க என்ன சாதிச்சாங்களோ அதுக்கு விளம்பரப்படுத்தினாங்க. ஓராண்டு ஆட்சி, 2 ஆண்டு ஆட்சி காலம், 3 ஆண்டு ஆட்சி காலம், மக்கள் மகிழ்ச்சி, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எல்லாம் வச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அது வந்து பாசிட்டிவ் கண்டென்ட்டோட பண்ணாங்க. இந்த மாதிரி கோயம்புத்தூர் சிறுமி பாலியல் வன்கொடுமையில அந்த 3 ஆபீசர்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு விஜய்ன்றது ஒரு ஃபேக் நெரேட்டிவ். அது மாதிரி நடத்தவே இல்லை. ஆனாலும் இணையதளத்துல அது ஒரு 100 பேஜ்ல போடுறான். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற பேஜ்ல காசு கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் போடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம் அது உண்மையா பொய்யான்றத போய் பாக்குறதுக்குலாம் நேர காலம் கிடையாது. அந்த 5 செகண்ட்ஸ் இன்ஸ்டால ஸ்க்ரால் பண்ணிட்டு போறான், அது உண்மை நினைச்சிட்டு போறான். இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலை உருவாக்குறது யாரு? அது தப்புன்னு சொல்றேன். ஓகே சார், ஆனா இந்த முடிவை எப்ப எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாஜக முன்னாடியே எடுத்திருப்பாங்களா, இல்ல இப்போ புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா கட்சி அசைக்க முடியாம இருக்கு, அப்ப பாஜக ஆட்டம் வந்து தமிழ்நாட்டுல ஏற்கனவே இல்ல, இப்போ சுத்தமா இல்லாம போயிருமோ ஒரு அச்சத்துல தனி கட்சியை உருவாக்கி, அதாவது அண்ணாமலையை உருவாக்கி அதுல கூட்டணி அமைச்சிட்டு மூவ் பண்ணலான்ற பிளான்ல முன்னாடியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க நடுநிலையான ஊடகம்னு நினைச்சேன். ஆனா நீங்க நியூஸ் 24/7 மாறிட்டு தாவேகா வந்து அசைக்க முடியாத சக்தியா உருவெடுத்தாங்கன்னு சொல்றது வந்து இல்ல சார், ஒரு 2 இயர்ஸ்ல ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க இல்லையா? சோ அப்படிங்கிறப்போ அடுத்து 5 இயர்ஸ் அந்த ஆட்சி தான்ங்கிறப்போ சோ இதற்கு அப்புறமும் வரக்கூடாது அது ஓகே. நீங்க 5 ஆண்டு கால ஆட்சி செயல்படுத்திட்டு இருக்கு இல்லையா? 5 ஆண்டு காலம் ஆட்சி செயல்பட போறாங்கன்னா அது ஓகே. ஆனா அசைக்க முடியாத சக்தின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீங்களும் அந்த ஊடகவியலாளர் மாதிரி மாறிட்டீங்களான்றதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நன்றி நன்றி. அதாவது அவங்களோட எண்ணம் அப்படியாக இருந்தாலும் தாவேகா வெற்றி பெற்றுச்சு. தாவேகாவோட வெற்றி பெற்ற உடனே தாவேகாவோட மந்திரிகளோ தாவேகாவோட செயல்பாடோ தாவேகாவோட கட்சி நிர்வாகிகளோ பார்த்தாங்க ஒண்ணுமே கிடையாது, ஈஸியா வந்து இவங்களை வந்து முறியடிக்கலான்றது யூகத்தின் அடிப்படையில மோடியும் அமித்ஷாவும் செய்த சதி திட்டம் தான். அதுக்கப்புறம் பார்த்து சரி நம்ம படிச்ச அண்ணாமலை இறக்குவோம், படிக்காத இருக்கிற அதாவது இப்ப 10th பாஸ் 12th பாஸ்ன்ற சர்டிபிகேட்ல அபிடவிட்ல கொடுத்துட்டு அவங்க இயக்கத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல்ல வந்து பிகாம், பிஏ,
பிஎஸ்சின்றதை போட்டு, எம்எஸ்சின்றதை போட்டு, எல்எல்பின்றதை போட்டு சீட்டு வாங்கிட்டு அபிடவிட்ல உண்மை நிலவரம் சொல்லும் போது வந்து டிப்ளமான்றது பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிற வேட்பாளருக்கு மத்தியில அண்ணாமலை வந்து ஒரு படித்தவர்களாக, ஒரு படித்த முகமாக தான் பார்ப்பாங்க தமிழ்நாட்டு மக்களு. இது ஒரு சேஞ்ச் பார்ப்போம்ன்றது. ஆனா அதையும் வந்து தோல்வியில தான் போய் முடியும். மோடியால, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினால தமிழ்நாட்டை ஒருபோதும் ஆள முடியாதுன்றதுதான் எங்களோட ஆழ்மையான கருத்து. ஓகே சார். ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இந்த 2026ல 4 முனை போட்டி இருந்தாலும் 3 முனை போட்டியாகத்தான் பார்க்கப்பட்டது. இப்போ 3வதா கட்சியா தாவேகாவும் வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இப்ப அண்ணாமலை ஒரு தனி கட்சி உருவாக்கி வந்தாரு. திரும்ப 4 முனை போட்டியாக பார்க்கப்படுதுன்னா அது எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல அண்ணாமலை ஒரு ஆட்சி நிலைக்கும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி புடிச்சு உட்காருவாருன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மோடி அவர்களுக்கும், அமித்ஷா அவர்களுக்கும், வட மாநில தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டு மேல மிகப்பெரிய பொறாமை வந்துருச்சு. தமிழ்நாடோட வளர்ச்சி அவங்க மாநிலத்தை விட, அதாவது வட மாநிலத்தை விட ஒரு 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் முந்தி செல்கிறதுன்றது அவங்களுக்கு முதல்ல இருந்தே அவங்களுக்கோட பொறாமை. அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சு எல்லா கூட்டத்திலையும் வந்துட்டு எல்லா மாநிலத்திலையும் ஈஸியா பிரச்சாரம் பண்ண முடியுது. மோடினால, அமித்ஷானால அவங்களோட கருத்துக்களை. அது ஆக்ரோஷமா பேச முடியுது. ஏன்னா ஒரே மொழி அங்கெல்லாம் ஒத்துட்டான். அவன் தாய்மொழி அழிச்சுட்டான். ஹிந்தி பின்னாடி போயிட்டான். தமிழ்நாட்டுல வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுல அந்த உணர்ச்சி பூர்வமா மக்கள் இடத்துல கடத்த முடியல அவங்களோட ஸ்பீச்சை. அவங்க ஹிந்திலயோ இங்கிலீஷ்லயோ ஆக்கப்பூர்வம் அதை வந்து ஆக்ரோஷமா கடத்த முடியல. அதை தமிழ் ஆக்கம் பண்ற அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட இயக்கமா இருந்தாலும் சரி, இவங்க ஒண்ணு பேசுவாங்க, மொழிபெயர்ப்பு பண்றவங்க ஒண்ணு கூத்தெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதனால அவங்களால முடியல. இத முடியாததுனால இந்த அதாவது திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்கு எவ்வளவு பங்காற்றிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடே வளரல, தமிழ்நாடு வளர்ச்சி அடையல, லஞ்ச லாவண்யம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் இருக்குதுன்னு பிம்பங்கள் கட்டமைத்த தாவேகா வெற்றி பெற்ற அந்த மந்திரிகளே வந்து இன்னைக்கு எல்லா துறையும் ஆய்வு பண்ணும் போது ஆய்வுல அவங்க ஒன்னும் செயலிழந்த துறையாக இருக்கிறது எந்த அமைச்சரும் சொல்லல. எல்லாருமே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளா தான் சொல்லியிருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கன்னா வெயிட்டிங் ஹால்ல போதிய சேர் வசதி இல்ல, வெயிட்டிங் ஹால்ல வந்து ஃபேன் ஓடலன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எங்கேயுமே எக்ஸ்ரே மிஷின் ஓடல, எக்ஸ்ரே மிஷினே இங்க இல்ல, சிடி ஸ்கேனிங் இங்க இல்ல, எம்ஆர்ஐ ஸ்கேனிங் இல்ல, ஆபரேஷன் தியேட்டரே இங்க இல்லைன்றது எந்த மந்திரியும் போயிட்டு ஆய்வு பண்ணி எந்த சொன்ன மாதிரி செய்திகளும் கிடையாது, அது உண்மையும் கிடையாது. எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன பிரச்சனைகளா தான் இருக்குது. டாய்லெட் கிளீனா இல்லன்றது சொல்லியிருக்காங்க. அந்த டாய்லெட் கிளீன் ஆகலன்னா ஒரு 10 நிமிஷம் ஆசிட் வாஷ் பண்ணா டாய்லெட் கிளீன் ஆயிடும், பிரச்சனை இல்லை. டாய்லெட்டே இங்க இல்லைன்னா தான் பிரச்சனை. அப்ப கட்டமைப்புன்றது உருவாக்கப்பட்டிருக்குது, அந்த கட்டமைப்பு சீராக இல்லைன்றதுதான் சொல்லுவாங்க. அது பொதுவாவே வந்து டாய்லெட் கிளீன் இல்லை. எங்க போனாலும் சத்தியம் தியேட்டருக்கு போனாலும் டாய்லெட் கிளீனா இல்ல, ஸ்மெல் அடிக்குதுன்னு தான் சொல்லக்கூடிய மனப்பான்மை. அதனால வந்து இங்க ஸ்கூல் இல்ல, ஸ்கூலோட கிளாஸ் ரூம் இல்ல, மக்கள் வந்து குழந்தைகள் வந்து மரத்தடியில படிக்கிறாங்கன்றது எந்த ஆய்வுலயும் சொல்லல. ஸ்கூலு அங்க வேணா பெஞ்ச் உடைஞ்சு போயிருக்கோம், இல்லைன்னா சேர் இருக்காதுன்ற ஒரு ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கே தவிர, அதனால கட்டமைப்பு அந்த மாநில முன்னேற்றம் இப்படி இருக்கும் போது திராவிட கட்சிகள் செய்தது மிகப்பெரிய சாதனை. தாவேகாவும் என்னவோ நினைச்சு வந்துட்டு ஆய்வுக்கு போயிட்டு ஏதோ ஒண்ணு குறை சொல்லலாம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பத்தி இது மாதிரி குறை சொல்லலாம்ன்றதுதான் ஆய்வுக்கு போறாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா மந்திரிகளும் ஆய்வுக்கு போறாங்க. ஆனா எங்கேயுமே வந்து பெருசா குறை சொல்ல முடியல. அவங்க வந்து அரசாங்கத்தை டிஃபெண்ட் பண்ணி பேசக்கூடிய நிலைமையா தான் இருக்கு. எங்க அரசு ஊழியர்கள்லாம் வந்து இரவு பகலா வேலை பார்க்கிறாங்க மின்சாரத்துறையில, ஆங்காங்கே ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்ல மின்மாற்று தேவைப்படுகிறது, கேபிள் பிரச்சனை இருக்கிறது. மின்மாற்று கேபிள் பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, அது வந்து ரிகரிங் பிரச்சனை. கேபிள் பழுது போனா கேபிள் மாத்தலாம். ஒரு தெருவுக்கு கேபிளே போடல, மின்சாரமே ஒரு கிராமத்துக்கு இல்லைன்னா தான் அங்க பிரச்சனை. திராவிட மாடல் அரசாங்கம்னு சொன்னாங்க, ஆனா ஒன்னும் முன்னேற்றம் இல்லைன்றது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கண்ணு உறுத்துது. மீதி தலைவர்களுக்கு வந்து மீதி மாநிலத்தில் இருக்கிற தலைவர்களுக்கோ இல்ல மத்தியில் ஆளுகிற ஒன்றியத்தில் ஆளுகிற தலைவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டு இப்படிப்பட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, அத வந்து யாரால வந்தது? திமுகனால வந்தது, இல்ல அதிமுகவும் அதுல பங்களிச்சது என்றது இல்லாம முதல் அதிமுக ஒழிக்கணும், அதுக்கப்புறம் திமுக ஒழிக்கணும். இளைஞர்கள் மத்தியில ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இந்த மாநிலத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே பண்ணலன்ற ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ண தயாராயிருக்காங்க. அதை முறைப்படி அந்த ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னா அது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி,
ஆதவர்சனாக இருந்தாலும் சரி, இனி நாங்க விடமாட்டோம். ஓகே. அண்ட் அண்ட் ஒன் மோர் திங் சார். முக்கியமா பார்க்கப்படுது, மும்மொழி கொள்கைய எதிர்த்து தான் நிக்கிறாரு அண்ணாமலை. அப்படி இருக்கிறப்போ எப்படி அவரு பாஜக கூட கூட்டணி அமைச்சு அமைப்பாருன்னு? ஏன்னா பாஜகவுக்கு உள்ள செல்வாக்கு தமிழ்நாட்டுல நாளடைவுல சுத்தமாவே இல்ல அப்படிங்கிற மாரி தான் பார்க்கப்படுது. ஸோ அவரு சிந்திக்காம இருப்பாரா? ஒருவேள பாஜக கூட கூட்டணி அமைச்சா நம்ம தனிச்சையா நம்ம இருக்க முடியாது அப்படின்னு யோசிப்பாரு இல்லையா? ஸோ நாங்க அத எப்படி பார்க்குறீங்க? இங்க ஒரு இடத்துல கூட நான் பாஜகவோட சேர்ந்து அண்ணாமலை கூட்டணி வைப்பாருன்னு நான் சொல்லவே இல்ல. பாஜகவோட அசைன்மென்ட் அண்ணாமலை தொடங்குறது. ஏன்னா பாஜகவோட முகத்த வச்சு தமிழ்நாட்டுல நுழைய முடியாதுன்னு சொல்லிட்டேன். ம், ம். ஏடிஎம்கேவோட முகத்த வச்சு நுழையலான்ட்டு கூட்டணி வச்சாங்க, அதையும் முடியல. அப்போ அண்ணாமலையை இறக்கி விடணும்னு நினைக்கிறாங்க. ம். அண்ணாமலை தனியாக தான் இறங்குவார். அண்ணாமலை இறங்கும் போது எங்கேயாவது நான் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா இறங்குறேன்னு சொன்னா தமிழ்நாட்டுல முடியுமா? ம். மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு தமிழ்நாட்டுல அரசியல் பண்றேன்னா இங்க தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துப்பாங்களா? ஏன் இவ்வளவு நாள் கலந்த காலத்துல வந்து அண்ணாமலையோட பேட்டி எடுங்க. மும்மொழி கொள்கை பத்தி அண்ணாமலை என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. அண்ணா கண்டிப்பா வேணுங்கண்ணா, மும்மொழி கொள்கை வேணுங்கண்ணா. அது எப்படிங்கண்ணா? உங்க குழந்தைங்க வந்து சிபிஎஸ்இல படிக்கும் போது ஏழை வீட்டு குழந்தைங்க மட்டும் ஹிந்தி படிக்கூடாதுன்னு நியாயமாண்ணா இந்த நியாயத்தை பேசினாருங்களே. ம். இப்போ அதே அண்ணாமலை பார்த்து கேக்குறேன், ஆனா இந்த நியாயமாங்கண்ணா, நீங்க ஒண்ணு நேத்து பேசிட்டு இன்னைக்கு ஒண்ணு மாத்தி பேசுறீங்களே. இன்னைக்கு வந்து மும்மொழி கொள்கை வேணாம், இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு வேணும்னு பேசுறீங்களேண்ணா. அப்ப நீங்க புள்ள பிடிக்கிற வேலையை தானே பார்க்க வரீங்க. எனக்கு இது தப்புங்க அண்ணாமலைண்ணா அண்ட நான் சொல்லலாங்களா? இன்னைக்கு மக்கள் கேட்பாங்கல்ல, மக்கள் சிந்திப்பாங்கல்ல. அன்னைக்கு ஒண்ணு பேசி இன்னைக்கு ஒண்ணு பேசுறாங்க. அப்ப தமிழ்நாட்டு உள்ள நுழையணும்னா திராவிட முன்னேற்ற கழகமும் பேரஞ்ச பெருந்தகை அண்ணா அவர்கள் சொல்லிவிட்டு போன மாதிரிதான் அந்த திட்டங்களை, அந்த மும்மொழி கொள்கை எதிர்த்து இருமொழி கொள்கை என்றது அண்ணா வகுத்த திட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று யார் நினைத்தாலும் மக்கள் வெகுண்டெழுவார்கள் என்ற பயம் இருக்கும். அந்த பயம் தான் அண்ணாமலை கிட்ட பாக்குறோம். அந்த பயம் தான் மோடி கிட்ட இருக்கு. இது அண்ணா வகுத்த திட்டம். அந்த திட்டத்துல யாரு கை வச்சாலும் மக்கள் வெகுண்டு எழுவாங்க. அது வந்து உறுதியான சம்பவமா இருக்கும். அதனால மாற்று கருத்தே கிடையாது. அண்ணாமலை வந்து முழுக்க முழுக்க மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டை சிதைக்க வேண்டும், தமிழ்நாட்டோட இளைஞர்களை சிதைக்க வேண்டும். தமிழ்நாட்டோட இளைஞர்கள் இன்னைக்கு வேர்ல்ட்ல நம்பர் 1 போயிட்டு போட்டி போடுற நிலைமை எல்லாம் இருக்கு. கூகுள்ல வேலை செய்யறான், பேஸ்புக்ல வேலை செய்யறான், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HCL போன்ற எல்லா துறையிலும் வந்து முதன்மையா வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்து வெளிநாடுகளிலே வந்து கோல் வச்சுக்கிற நிலைமை இருக்கு. அந்த நிலைமையெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டு இது இருக்கக்கூடாது, இந்த இளைஞர் சமுதாயம் இவ்வளவு அறிவாளியா இருக்கா, அதை வந்து நம்ம தற்கூரி கூட்டமா மாத்தணும், சிந்திக்கிறதுக்கே இருக்கக்கூடாது, நல்லது எது கெட்டது எது உண்மை எது தப்பு எது பொய் எதுன்றதே அவன் சிந்திக்க கூடாதுன்றதுல திட்டவட்டமா இருக்காங்க. இப்ப அதுல வந்து பாதி வந்து விஜய் கட்டமிச்சிட்டாரு. எதுவுமே தேவையில்ல, என்கிட்ட ஓட்டே கேட்க தேவையில்ல, ஆனாலும் நான் விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுவேன், எனக்கு நல்லதே நடக்கலனாலும் பரவாயில்ல விஜய் அண்ணா ஜெயிக்கணும், நான் செத்தாலும் பரவாயில்ல விஜய் அண்ணா வாழணும், இப்படிலாம் எங்கேயாவது ஒரு சமுதாயம் எங்கேயாவது ஒரு மக்கள் நினைப்பானா? அது மாதிரி நினைக்க வச்சுட்டாங்க. அதே வருத்தமா இருக்குது. மீண்டும் அண்ணாமலை வந்து அவர் ஒரு கேம் விளையாடணும்னு நினைக்கிறாரு. அது மாதிரி எவ்வளவு கேம் விளையாடணும். தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ ஒரு அதாவது சூழ்ச்சியில வந்து சிக்கி இருக்காங்க. அந்த சூழ்ச்சி வந்து மிக விரைவில் அதுல இருந்து வெளிவருவாங்க. கண்டிப்பா உண்மை நிலவரம் வந்து பொய் என்னைக்குமே வந்து நிலைக்காது. மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிப்பான். இன்னைக்கு இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பார்த்து அவனே சிந்திக்கிறான். நீங்க இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு கமெண்ட்ஸ் பார்த்தா அதுக்கு முன்னாடி சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு எப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் போட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே டிவிகேவை சேர்ந்த நண்பர்களோ இல்ல டிவிகேவை சேர்ந்த ஆதரவாளர்களோ அதே கமெண்ட்ஸ்ல இதே இதுக்கடா மாற்றம்னு நம்ம நினைச்சோம், நல்லா பண்றீங்கடான்றது அவங்களே கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டான். அதனால மக்கள் கண்டிப்பா சிந்திப்பான். அது எதுவும் மாற்று கருத்து கிடையாது. ஓகே, நிச்சயமாக சார். எங்கள் நேயர்களுக்கு பல்வேறு தகவலை ஷேர் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.